இந்தியாலேயே முதல்ல மூங்கில் மரங்களை வச்சு ஒரு மெட்ரோ நிலையத்தையே அலங்கரிக்க போறாங்களாம். பிரம்மாண்டமான இந்த திட்டம் பெங்களூர்ல தான் வரப்போகுது. சுமார் 2000 மரங்களை வச்சு பயன்படுத்தி கொண்டு வர போற இந்த திட்டத்துக்கு பல எதிர்ப்புகளும் கிளம்பி இருக்கு. பெங்களூர்ல இருக்கக்கூடிய மெட்ரோ கார்ப்பரேஷன் மூங்கில் பஜார் மெட்ரோ நிலையத்தை அறிமுகப்படுத்த போறதா தெரிவிச்சிருக்காங்க. இது இந்திய மெட்ரோ நிலையங்கள்லயே முதல்ல மூங்கில் அலங்காரத்தோட இருக்கும் அப்படின்னும் கூறப்படுது. சோ மெட்ரோ ரயில்கள் அதுக்கப்புறமா நிலையங்கள்ல பசுமையை அதிகரிக்கிறதுக்காக பூர்வீக அதோட இந்திய மூங்கில்களை பயன்படுத்துறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்களாமா. BSI நிர்வாக இயக்குனரான டாக்டர் KN மூர்த்தி அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா, திரிபுரால இருந்து வரக்கூடிய பேம்பூசா துல்டா மரத்தை தான் இதுக்கு பயன்படுத்த போறாங்களாமா. இயற்கையை ரசிக்கிற விதமா அந்த ஸ்டேஷனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்கப்புறமா லேண்ட்ஸ்கேப்பிங்ல அது மட்டும் இல்லாம கைவினை பொருட்களையும் இதுக்கு பயன்படுத்த போறாங்களாமா. ஜெயதேவா மருத்துவமனையில இருந்து மீனாட்சி கோவில் வரைக்கும் 5 கிலோமீட்டர் நீளம் இருக்கிற பன்னர்கட்டா சாலை மெட்ரோ உள்கட்டமைப்ப இந்த பேம்பூசா மரத்தை வச்சுதான் மேம்படுத்த போறாங்களாமா. அது மட்டும் இல்லாம கட்டுமான பணிகள் அடுத்த 3 மாசத்துக்குள்ள தொடங்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதுக்காக 5 இருந்து 6 கோடி வரைக்கும் செலவாகுமாமா. ஆனா இன்னும் இறுதி செலவை கணக்கிடல அப்படின்னும் கூறப்படுது. மெட்ரோவுடைய ஆரஞ்சு லைன் KP நகர் 4வது கட்டிடத்துல இருந்து மைசூர் சாலை வரைக்கும் உயர்த்தப்பட்ட பாதை. அந்த சாலையை விரிவுபடுத்துறதுக்காக கிட்டத்தட்ட 2000 மரங்களை வெட்டுறதுக்கு முன்மொழிந்திருக்காங்களாமா. ஆனா நம்ம மெட்ரோ அதுக்கப்புறமா இதர திட்டங்களால ஏற்படக்கூடிய இந்த பசுமை இழப்பை ஈடுகட்டுறதுக்காக மற்ற இடங்கள்ல மரங்கள் வளர்க்கப்படும் அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த மரங்கள் வெட்டப்படுறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு பலருமே கண்டனங்களை எழுப்பிட்டு வரதாவும் சொல்லப்படுது. கூடிய விரைவில் இதுக்கான பணிகள் துவங்கப்பட்டு பெங்களூரு மெட்ரோ நிலையத்தை இந்த மூங்கில் மரங்களை வச்சு அலங்கரிப்போம் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க.